நீங்க இப்போ ஜிம் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பெயின் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்ட்ரெயினோ பேக் பெயினோ ஏதோ ஒரு பெயின் இருக்கு, ஏதாவது வெயிட் தூக்கிருப்பீங்க, இல்ல எங்கேயாவது விழுந்திருப்பீங்க, ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், டிரைவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். அப்ப நீங்க அந்த வலியோட என்ன பண்றீங்க, நமக்கு வீக்கா இருக்கு, நமக்கு வலிக்குது, அப்ப நம்ம வந்து அதை இன்னும் விக்ரஸா ஸ்ட்ரென்தன் பண்ணா, ட்ரெயின் பண்ணா நமக்கு அந்த வலி போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களாவே வந்து அது இன்னும் இன்ஜுரியை சிவியர் ஆக்குறீங்க. உள்ளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு அப்படின்னாலே அந்த பெயின் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஜுரினாலயோ இல்ல ஏதாவது இன்ஃபிளமேஷனாலயோ தான் உங்களுக்கு அந்த பெயின் வெளியே தெரியுது. நீங்க அதுக்கான ஹீலிங் பீரியடே கொடுக்காம இன்னும் அதை பெருசாக்கிடுறீங்க. பெருசாக்குனதுக்கு அப்புறமா நீங்க ட்ரீட்மெண்ட்னு வரும்போது அது சரியாகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். நீங்க ஜிம் போறீங்க, ஜிம் போறது ஃபிட்னஸ்க்காக, ஃபிட்னஸ் எக்ஸசைஸ்க்காக தான் ஜிம். உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா பெயினும் இல்ல அப்படின்னா தான் நீங்க ஜிம்மை ரெசியூம் பண்ணணும். பட் உங்களுக்கு எப்போ ஒன்ஸ் ஒரு பெயின் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சோ நீங்க பிசியோதெரபிஸ்ட் கிட்ட வந்து நாங்க உங்களுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ப்ரொவைட் பண்றோம், உங்களுக்கான ஹீலிங் பீரியட் ப்ராப்பரா பெயினை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்ப ரெசியூம் பண்ணணும் எல்லாமே நாங்க உங்களுக்கு சொல்றோம். சோ நீங்களே வந்துட்டு ராங் அசம்ஷன் பண்ணிக்காதீங்க, நீங்களே அதை இன்னும் பெருசாக்கிட்டு இன்ஜுரியை பெருசாக்கிக்காதீங்க. இட்ஸ் மீ ஹரிணி ஆர்எஸ், பிசியோதெரபிஸ்ட்.